வெல்கம் டு ரெஜினா சமையல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டக்கடலை பிரியாணி செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்புலாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்தால் 1 போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு வெங்காயம். ஒரு பொடி புதினா போட்டுக்கலாம். பிரியாணி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். கொண்டக்கடலை நம்ம வேக வச்சுக்கிறோம். 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 100 கொண்டக்கடலை இருந்தால் போதும். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தேங்காய் பால் 1.5 எடுத்துக்கிறேன். இல்லை 2 இருந்தால் கூட பரவாயில்ல. மீதிக்கு பச்சை தண்ணி ஊற்றி அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மூணு டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். அரிசியை மசாலாவில் போட்டு கூட வதக்கலாம். நான் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுறேன். இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு கொதி வந்தோடனே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் விசில் போட போகிறோம். கொதி வருது. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், சும்மா ரொம்ப வேணாம், லைட்டாக. தக்காளிக்கு பதில் தான் இது. நல்லா கலரி விட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. இன்னும் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் 3 விசில் விட போகிறேன். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. சாதத்தை திறந்து கிளறி பார்ப்பாங்க பாருங்கள். உதிர் உதிராக சூப்பராக இருக்குது. இதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். இதே அளவில் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.